ஹாய் மக்களே! மேகன சந்தேசம் சீரியல் ஜூன் 4, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. அங்க எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்கல்ல பேசிக்கிட்டு. பூமி மார்வேஷத்துல வந்திருக்கா. சாரதா, ககன்லாம் நின்னுட்டு இருக்காங்கல்ல. அப்போ வந்து திடீர்னு இவருக்கு வந்து பூமி மாமான்னு கூப்பிட்ட மாரி தோணுது ககனுக்கு. அப்போ வந்து ககன் சொல்றாரு, "பூமி என்ன மாமான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து செர்ரி சொல்றாரு பக்கத்துல நின்னுகிட்டு, "ஆமா அண்ணன், பூமி உன் மனசுல தானே இருக்கா, அதனாலதான் அவ கூப்பிட்ட மாதிரி உனக்கு கேக்குது" அப்படின்னு சொல்றாரு. சாரதாவும் அதே மாதிரி சொல்றாங்க, "ஆமாப்பா, மனசுல யார் இருக்காங்களோ அவங்க கூப்பிடுற மாதிரி தானே தோணும்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே பூரி சொல்றா, "சீக்கிரம் போய் ரெடி ஆகுனா" அப்படின்னு சொல்றா. கஹன் பூமி கைய பிடிச்சிக்கிட்டு, மாறு வேஷத்துல வந்திருக்கால, அவ கைய பிடிச்சிக்கிட்டு, "இன்னைக்கு நீங்க மட்டும் இல்லைன்னா என் தங்கச்சி நான் உயிரோடே பார்த்திருக்க மாட்டேன், ரொம்ப நன்றின்னு" சொல்றாரு. அதுக்கு பூமியும் சொல்றா, "நீங்க சந்தோஷமா இருந்தா போதும், உங்க முகத்துல எப்பவுமே நான் சிரிப்பை தான் பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஐயர் கூப்பிடுறதா செர்ரி சொல்றாரு. உடனே கஹனும் உள்ள போறாரு. சாரதா மாறு வேஷத்துல வந்திருக்க பூமியை பார்த்து, "என்னம்மா பூமி இது, இந்த வேஷத்துல வந்திருக்க, எனக்கு பயமா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பூமி சொல்றா, "அதுக்கு என்ன பண்றது அத்தை, மாமாவை என்னை விட்டுட்டு தாரா கழுத்துல தாலி கட்ட போறான்னு சொல்றாரு, நான் உயிரை விட அதிகமா காதலிச்ச மாமாவை எப்படி விட்டு கொடுக்கறது, தாரா கழுத்த தாலி ஏறினா என் வாழ்க்கை என்ன ஆகுறது, அந்த நரகம் உங்களுக்கு புரியாது" அப்படின்னு சொல்றா. "ஆனா நான் பூரி கல்யாணத்தை கெடுக்க மாட்டேன், என் மாமாவையும் நான் காப்பாத்துவேன், பூரி கல்யாணம் வந்து நடக்கும், ஆனா ககன்தாரா கல்யாணம் நடக்க விட மாட்டேன்" அப்படின்னு தைரியமா பூமி சொல்றா. சாரதா, "இப்போ என்ன பண்ண போற" அப்படின்னு பயத்துல கேக்குறாங்க. பூமி, "எல்லாம் பாத்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா. செரி சொல்றாரு, "பூமி ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டா, இந்த வாட்டி அவ ஜெயிச்சு காட்டுவா" அப்படின்னு சொல்றாரு. அங்க ஜெயில்ல போய் அபூர்வாவை பாக்குற நக்ஷத்ரா அழுதுகிட்டே போறா. யாரும் பார்க்காத நேரத்துல நக்ஷத்ரா ஒரு மொபைல் போனை அபூர்வா கிட்ட ரகசியமா கொடுக்குறா. அப்போ அபூர்வா அதை வந்து அவ புடவையில மறைச்சுக்கிட்டு அவ சொல்றா பொண்ணுகிட்ட, "ஏன் அழுகுற, அழக்கூடாது, நீ என் பொண்ணு" அப்படின்னு நட்சத்திராவை தேத்துறா அபூர்வா. அப்போ சொல்றா, "நம்மள ஜெயிலுக்கு அனுப்புன அந்த பூமி கதையை முடிக்கணும், காரியத்தை சாதிக்கிறதுக்காக மனுஷ உயிரையே எடுக்கிற துணியற வைந்த அபூர்வா, என்னோட பொண்ணு நீ, என் ரத்தம் தான் உனக்குள்ள ஓடுது, அதனால உங்க அப்பனை அடையறதுக்காக அந்த சோபாவோட உயிரவே எடுத்தவனா" அப்படின்னு சொல்லி ஆவேசமா பேசிட்டு இருக்கா. அபூர்வா சொல்றா நட்சத்திராட்ட, "உனக்கு தாலி கட்டின அந்த செர்ரியையும், உன்னை பயமுறுத்தி வச்சிருக்கிற அந்த பூமியையும் உனக்கு நரகத்தை காட்டுறாங்க, அப்போ நீ அவங்களுக்கு நரகத்தை காட்டணும்" அப்படின்னு சொல்றா. "நான் ஜெயிலுக்குள்ள 4 செவுத்துல நடுவுல இருந்துகிட்டு அந்த பூமியோட வாழ்க்கைய நரகமாக்குவேன்" அப்படின்னு வஞ்சகமா பேசிட்டு இருக்கா. "நீ எனக்கு உதவி செய்வியா" அப்படின்னு அபூர்வா கேக்குறா நட்சத்திராட்ட. "நான் இத்தனை நாளா பயந்து வாழ்ந்தது போதும், இனி அந்த பூமியை வந்து பயமுறுத்த நான் உனக்கு என்ன வேணா பண்ணுவேன்" அப்படின்னு சொல்றா. அபூர்வா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நட்சத்திராவை அனுப்பி வைக்கிறா. அங்க 2 பேரு இந்த கல்யாணம் நின்னுடும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கத தாரா பார்த்துட்டு அவங்கள திட்டுறா. அப்போ கஹன் வராரு. அப்போ கஹன வர்றத பார்த்துட்டு தாரா ஓடி போய் ககனை கட்டி பிடிச்சுக்கிறா. "வந்துட்டீங்களா, நீங்க சொல்லாம கொள்ளாம இப்படி போனா எப்படி, உங்க மனசுல இருக்கிறது நான் தானே" அப்படின்னு கேக்குறா. "எல்லாரும் உங்களை தப்பு தப்பா பேசுறாங்க" அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ககன் சொல்றாரு, "நான் அம்மாவுக்காக தான் போனேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ புடிச்சிட்டு இருக்கால கைய, அத எடுக்க பாக்குறாரு. தாரா அவன் கைய விடாம பிரிச்சுக்கிட்டே இருக்கா, கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா. அப்போ அங்க வர்ற பூமி வந்து தாரா கைய தட்டி விட்டுட்டு, "ஏய், யார்டி நீ" அப்படின்னு, "கொஞ்சமாவது அறிவு இருக்கா" அப்படின்னு கேக்குறா. "அடுத்த புருஷன் கைய பிடிச்சு இழுத்துட்டு இருக்க" அப்படின்னு கத்துறா. இப்ப பூமி மாறு வேஷத்துல தான் இருக்கா, ஆனா அதை யாரும் கண்டுபிடிக்கல. உடனே பூமி தாராவை பார்த்து சொல்றா, "கல்யாண பொண்ணு ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியுது, ஆனா ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்துகிட்டு இந்த மாதிரி நடந்துக்கிறியே" அப்படின்னு சொல்லி அவள் தலையிலே கொட்டுறா. உடனே தாரா, "என்ன எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறா. உடனே அங்க சாரதா வராங்க. "இவங்க எங்க தூரத்து சொந்தம்" அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்போ தாரா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா, "நான் தான் தாரா" அப்படின்னு அவ பேரை சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறா பூமிகிட்ட. பூமி வந்து இப்ப மாறு வேஷத்துல தான் இருக்காங்க, அது தெரியாத தாராக்கு அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டு, அந்த தாரா எப்பயும் சொல்லுவாள்ல, "நான் வந்து இந்த உலகத்திலே ஒரு சிங்கிள் பீஸு" அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறா. பூமி திரும்பவும் அவ தலையில கொட்டி, "சிங்கிள் பீஸா, நீ பார்க்க கொப்பரை தேங்காய் மாதிரி இருக்க, உன்ன மாதிரி ஆள் எல்லாம் எங்க ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க" அப்படின்னு கிண்டல் பண்றா. தாரா வந்து ககன்ட்ட, "இவ என்ன அடிக்கிறா பாருங்க" அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றா.
இவங்க என் தங்கச்சிய காப்பாத்துனவங்க. அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் மரியாதை குடுங்க அப்படின்னு சொல்லும்போது, தாரா அமைதியா இருக்க சொல்றாங்க. பூமி வந்து தாராவ பார்த்து, "இன்னும் 4 கொட்ட கொட்டவா?" அப்படின்னு கேட்கிறா. தாரா பயந்துட்டு வேணாம் வேணாம் அப்படின்றா. இன்னும் கல்யாணமே ஆகல. அதுக்குள்ள என் புருஷன், என் புருஷன்னு சொல்றியே! உனக்கு புத்தி இருக்கான்னு கேட்கும்போது, தாரா சொல்றா, "கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். யாராலும் இந்த கல்யாணம் தடுக்க முடியாது" அப்படின்னு சொல்றா. தாரா சவால் விட்டு சொல்றா, "பூமி ஒரு நிமிஷம் கூட உள்ள வர முடியாது. வாசல்ல வந்து ரவுடிகள காவலுக்கு வச்சிருக்கேன்." அப்படின்னு சொல்லி அந்த ரவுடிகள காட்டுறா. அப்போ பூமி நேரா அந்த ரவுடிட்ட போயி, "என்னப்பா இங்க என்ன பண்றீங்க? கோழி திருடுன மாரி நிக்கிறீங்க" அப்படின்னு நக்கலா கேட்கிறா. அதுக்கு வந்து ரவுடிங்க சொல்றானுங்க, "ஒரு ஃபோட்டோவ காட்டி, இந்த பொண்ணு உள்ள வராம பாத்துக்க சொல்லியிருக்காங்க பாட்டி" அப்படின்னு சொல்லும்போது, பூமி அந்த ஃபோட்டோவ பார்த்து, "ஓ! அந்த பொண்ணு உள்ள வரலையா? சரி, சரி. நல்லா காவல் காக்குறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏமாத்திட்டு கெத்தா உள்ள போறாங்க. தாரா வந்து கஹன்ட்ட உங்க அப்பா எங்கன்னு கேக்குறா. அது கஹன் அவர் வரமாட்டாரு அப்படின்னு சொல்றாரு. துருவ் ஏதோ ஒரு பொய் சொல்லி சமாளிக்கிறான். கடைசியில பூரி கல்யாணத்துக்கு முன்னாடியே மதினின்னு கூப்பிடுறா. நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஆனா இந்த கல்யாணம் நடக்குமான்னு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்னு தைரியம் சொல்றா பூரி. கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அப்போ வந்து பூமி சகுனம் தடங்கல் மாதிரி தும்முறாங்க. அத பார்த்து தாரா கடுப்பாகிறா. ஏன் இப்படி பண்றேன்னு கேட்கும்போது, "எனக்கு ஜாதகம்லாம் நல்லா தெரியும். 36 பொருத்தத்துல உங்களுக்கு 24 பொருத்தம் கூட இல்ல. அதனால இந்த கல்யாணம் கண்டிப்பா நின்றும்" அப்படின்னு சொல்லும்போது, "நான் நிறைய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்" அப்படின்னு பூமி சொல்றாங்க. அவங்க மாறுவேஷத்துல தான் இருக்காங்க. தாராக்கு தெரியாது அதான் பூமின்ட்டு. தாரா வந்து சொல்றா, "எனக்கும் ஜாதகம் நல்லா தெரியும். இந்த கல்யாணம் நல்லா தான் நடக்கும்" அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறா. பூரிகிட்ட சொல்றா, "இருந்தாலும் உங்க அப்பா, அம்மா இங்க வந்து கன்னிகாதானம் பண்ண வேண்டாமா?" அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு அவங்க அப்பா, அம்மா பிரிஞ்சுட்டாங்க. அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்லி துலு சமாளிக்கிறாரு. சரத்சந்திரா வீட்ல ஷோபா ஃபோட்டோ முன்னாடி நின்னுகிட்டு அழுதுட்டு இருக்காரு கேபி. அப்போ அங்க வந்து மீரா சொல்றாங்க, "நீங்க இன்னும் ஒரு தப்பும் பண்ணல. உங்க மேல எந்த தப்பும் இல்ல. ஏதோ நினைச்சு வருத்தப்படாதீங்க" அப்படின்னு ஆறுதல் சொல்றா. அது கேபி, "இல்ல மீரா, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். அன்னைக்கு ஃபேக்டரியில தீ வச்சது நான் தான். அது அபூர்வா தான் என் மூலமா பண்ண வச்சா" அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்லி சரணடைய போறேன்னு சொல்றாரு. கேபி சொல்றாரு, "என் பொண்ணு கல்யாணத்துக்கு கன்னியாதானம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஆனா என்னால முடியுமான்னு தெரியல. அவ கல்யாணத்த பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவேன்" அப்படின்னு சொல்றாரு. உடனே மீரா, "இப்போ மண்டபத்துக்குலாம் போகாதீங்க. ககன் உங்க மேல செம கோவத்துல இருக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு" அப்படின்னு தடுக்கிறா. கேபி வந்து கேட்காம, "நான் உண்மை பக்கம் தான் நிப்பேன்" அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு நக்ஷத்ரா ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்கா. அங்க மண்டபத்துல பழமேறி பின்னின்ற வேஷத்துல ககன்ட்ட பேசிட்டு இருக்காங்க பூமி. அப்போ, "என்ன மாப்பிள்ளையா ரெடி பண்ண சொல்லி பூமி தான் உங்கள அனுப்பிச்சாளா?" அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவ நெத்தியில பொட்டு வச்சுட்டு திஷ்டி பொட்டு வச்சுக்கிட்டே, "ஆமா" அப்படின்னு சொல்றாங்க. அந்த வயசான வேஷத்துல வந்திருக்காங்கல்ல பூமி அவங்க. ககன் ரொம்ப மனசு கலங்கி அழுதுட்டு இருக்காரு. அவ கண்ணுல இருந்து தண்ணி வருது. "ஏன்பா அழுவுற?" அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க. அப்போ, "உன் மனசுல இன்னும் பூமி தான் இருக்காளா?" அப்படின்னு கேட்கும்போது, அப்போ கரெக்டா அந்த நேரத்துல அந்த தாரா வந்து ஒட்டி கேட்டுட்டு இருக்கா. இத பார்த்துட்டு, "சொல்லுப்பா" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா, என் மனசுல இன்னும் பூமி தான் இருக்கா" அப்படின்னு சொல்றாரு. அவ காதுல புரிஞ்சுக்காம, "நான் அவள நிறைய வாட்டி கஷ்டப்படுத்திட்டேன்" அப்படின்னு உருகி பேசிட்டு இருக்காரு. அத கேட்டு பூமி ககன் தலையில அந்த பாசமா அந்த கட்டுவாங்கல்ல கல்யாண கயிறு, அத கட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு தான் நின்னுட்டு இருக்கா. அங்க கதவு கிட்ட தாரா. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட் நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.